7 கட்டங்களாக நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. இறுதிக்கட்ட தேர்தலில் 62.36% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. பல்வேறு ஊடகங்களின் கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றுகிறது. என்டிடிவி வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 371 இடங்களையும் இந்தியா கூட்டணி 125 இடங்களையும் கைப்பற்றும் என கணிப்பு. ரிபப்ளிக் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 359 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி 154 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் முந்தும் திமுக கூட்டணி. பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 35 39 இடங்களை கைப்பற்றும் என கணிப்பு. டைம்ஸ் நவ் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 386 இடங்களையும் இந்தியா கூட்டணி 118 இடங்களையும் கைப்பற்றும் என கணிப்பு. நியூஸ் எக்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 371 இடங்களையும் இந்தியா கூட்டணி 125 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல். நியூஸ் 18 வெளியிட்ட கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 26 முதல் 30 இடங்களையும் பாஜக 1 முதல் 3 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்றும் என கணிப்பு. இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 33 முதல் 37 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்றும் என தகவல். இந்தியா கூட்டணியின் சந்தர்ப்பவாத பிற்போக்கு அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர். நாட்டு மக்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். பாஜக மட்டும் 370க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நம்பிக்கை. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி குறைந்தது 295 தொகுதிகளில் வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனைக்கு பின் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. இந்தியா கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும். பாஜகவிற்கு 220 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரூடம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற மக்களின் மனநிலையையே காட்டுகிறது. தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. எண்ணிக்கையை நான் பார்ப்பதை விட மக்களின் எண்ணத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் மறுபடியும் பிரதமராக வருகிறார் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இங்கே பிரதிபலிப்பது முதலில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் கருத்து கணிப்புகளை மதித்தாலும் கூட இன்னும் அதிகமான இடங்கள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் என்பதில் நான் இன்னும் அழுத்தமாக நம்பிக்கை கொண்டு பிரதமர் மோடி என்ன கூறினாரோ அதுவே கருத்து கணிப்பாக வந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம்.
150 மாவட்ட ஆட்சியர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. தேர்தல் முடிவுகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 2 மாநிலங்களில் யார் ஆட்சியை பிடிக்கப் போவது என மிகுந்த எதிர்பார்ப்பு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கம் ஹேக். 2 நாட்களை கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தேமுதிக ஐடிவி. சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். கொளத்தூரில் ராட்வீலர் நாய் கடித்து சிறுவன் படுகாயம். சென்னை வடபழனியை சேர்ந்தவரிடம் மும்பை போலீஸ் என கூறி 1.5 லட்சம் ரூபாய் பறிப்பு. பெரியமேட்டைச் சேர்ந்தவரை பிடித்து சிறையில் அடைத்த போலீசார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் ஆனந்தம். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இடைக்கால ஜாமீன் முடிந்ததால் இன்று சிறை செல்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஜாமீனை நீட்டிக்க கோரிய கெஜ்ரிவாலின் மனு மீது வரும் 5ஆம் தேதி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூரில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து. 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். கனமழை வெள்ளத்தால் அஸ்ஸாம் மாநிலத்தில் 3.5 லட்சம் மக்கள் பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 11 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் தீவிரம். வடமாநிலங்களில் சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரிப்பு. ஒடிஷா, பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கொளுத்தும் வெயிலால் மக்கள் கடும் அவதி. நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம். இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் 3வது முறையாக ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் பயண திட்டத்தை மாற்றியது நாசா. ஆப்கானிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்து. 20 பேர் உயிரிழப்பு. பலர் மாயமானதால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சம். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்தியன் 2 பாடல் வெளியீட்டு விழா. படக்குழுவினர் மற்றும் தெலுங்கு, மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
ஒரு தமிழன் இந்தியாவை ஆளக்கூடிய நாள் ஏன் வரக்கூடாது? இந்தியன் 2 பாடல் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் கேள்வி. அனைத்து விதமான போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக தமிழக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அறிவிப்பு. நீண்ட பயணத்தில் உடனிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியீடு. தைவான் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீராங்கனை நித்யா ராம்ராஜ் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கியது. கனடாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்தது. வங்கதேச அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம். இந்திய அணி 62 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி. இரட்டையர் பிரிவில் தமிழக வீரர் ஸ்ரீராம் பாலாஜி 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் 3வது சுற்றில் மெத்வதேவ் ஸ்வரேவ் வெற்றி. மகளிர் பிரிவில் சபலெங்கா ரைபக்கினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி.